கிரேஷியனை கூப்பிடுங்க. இருங்க ஐயா. ஐயா உங்களோட முழு பேரை சொல்லுங்க. எத்தனை வயசு? சரி ஐயாக்கு இன்றைக்கு சிடி படம் எடுக்க போறோம். இங்க உங்களுக்கு லைட் பிடிக்கிற ரேடியோ தெரப்பின்னு சொன்னாங்க. அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்றைக்கு சிடி படம் ஒன்று எடுக்க போறோம். இதுல நீங்க பயப்படுறது ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு ஒரு முகமூடி ஒன்று செய்வோம். உங்களுக்கு மட்டும்தான் அதை பாவிக்கிறேன். சரியா? அதை போட்டு உங்களை கொஞ்சம் அசையாம வச்சிருக்கிறது தான் அது செய்யறது. எந்த ஒரு நோவோ எதுவுமே இருக்காது. நீங்க பயப்படாம செஞ்சு முடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷத்திலே முடிச்சிட்டு போகலாம். சரியா? பயப்படாம இருங்க. சரி வாங்க உள்ள போ. மேல வந்து திரும்பி இங்க நேரா படுக்கணுமா? ஐயா இங்க பாருங்க, இதே மாதிரி கொண்ட கொஞ்சமா சூடாக்கி உங்களுக்கு எந்த ஒரு நோவும் இல்லாம உங்களோட முகத்துக்கு ஏற்ற மாதிரி செய்ய போறேன்னா நீங்க இதுல செய்யணும். அசையாம இருக்கிறது மட்டும்தான். இதுல உள்ள போயிட்டு வருவீங்க. சரியா? ஒண்ணுமே செய்யாது, சும்மா போயிட்டு வராது மட்டும்தான். மெஷின்ல இருந்து ஒரு சின்ன சத்தம் வரும், பயப்படாம இருந்தா. சரியா? நாடி கொஞ்சம் எழுதுங்க. அடுத்த பேஷண்ட் கிரேசியன். கிரேசியன் ஐயா வாங்க ஐயா. ரைட். கிரேசியன் வயசு 54. சரி, இன்றைக்கு உங்களுக்கு கதிர் சிகிச்சை ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போகிறோம். சரி தானே? நீங்கள் சிடி எல்லாம் செய்திருப்பீங்க. சிடி செய்தது தெரியும் தானே? சிடி செய்யல உங்களுக்கு எப்படி நோ வலி அது இது ஒன்றும் இருந்திருக்காது. சரியா? உங்களுக்கு முகமூடி ஒன்று செய்திருப்பாங்க. அப்போ அதே செட்டப்பை தான் இங்கே நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கும் செய்ய போகிறோம். அப்போ அதால் இதில் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அங்கே உள்ளுக்க மெஷின் இருக்குது. அந்த மெஷினில் எப்படி செய்யணுன்றதை நாங்கள் உள்ளுக்க வந்து சொல்லி தருவோம். என்ன செய்யணும் அதுன்றது நீங்கள் பயப்பட அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு அந்த மெஷின் படுறதோ அல்லது இந்த ட்ரீட்மெண்ட்டால் வலி நோவுகள் ஏற்படுறதோ எதுவும் இருக்காது. நீங்கள் எக்ஸ்ரேலாம் எடுத்திருப்பீங்க. அப்படித்தான் இதுவும் ஒரு சும்மா நார்மலான ஒரு உணர்வு. எந்த வலியோ அல்லது உங்களோட படுறதோ எதுவும் இருக்காது. சரியா? உங்களுக்கு மொத்தமாக 30 நாள் இந்த ட்ரீட்மெண்ட் நடக்கும். எத்தனை மணிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணுன்றதை இங்கே சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு நாளும் வருகை தரணும். சரி தானே? எத்தனை மணி செய்யணும், அடுத்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு என்ன செய்யணும், ட்ரீட்மெண்ட் டைமில் என்ன செய்யணுன்றதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துவாங்க. இப்போ நீங்கள் உள்ளுக்க வாங்க. ஐயா இது உடுப்பு மாத்திராரு. உங்களுக்கு தலையில் இப்போ முகமூடி போட போகிறோம் தானே? அப்போ அதால் உங்களோட சட்டையை உடுப்பு மாத்திர அறைக்குள்ள போய் கலட்டிட்டு வாங்க. சிடி செய்திருப்பீங்க தானே? அப்போ அதே மாதிரி தான் இதில் நீங்கள் படுத்திருக்க போகிறீங்க. இதுதான் மெஷின், உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வழங்குகிற மெஷின். இந்த மெஷின் வந்து உங்களுக்கு உங்களை போட்டுட்டு அங்கே செய்த முகமூடி இருக்குது தானே, அதை மேலே போடுவோம். போட்டோம்னு சொன்னால் இந்த மெஷின் வந்து சுற்றி சுற்றி ட்ரீட்மெண்ட் செய்யும் உங்களுக்கு. அப்போ அது அந்த மெஷின் வந்து உங்களுக்கு படாது. சரி தானே? இதால் வர ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு வலி ஏற்படாது. அதில் எந்த பயப்படையும் தேவையில்லை. நீங்கள் எக்ஸ்ரேலாம் செய்த மாதிரி ஒரு சும்மா படுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு நீங்கள் பிடிக்கல ஒரு 5 நிமிடம் அல்லது 2 நிமிடம் அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு உரிய ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும். நீங்கள் சும்மா படுத்திருந்தீங்கன்றாலே போதும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் நீங்கள் கையாசச்சிங்கண்டா நாங்கள் வெளியே இருந்து அங்கே வீடியோ பார்த்து கொண்டிருப்போம். ஏதாவது பிரச்சனை கையாசச்சிங்கன்னா நாங்கள் வெளியே இருந்து உள்ளுக்க வருவோம். ஆகவே இதில் நீங்கள் பயப்படுறதுக்கு எந்த இதுவும் இல்லை. இப்போ நீங்கள் இதில் ஏறி பாடுங்க. அந்த ஜிக்கெடுங்க 445 கிரேசியன். ரைட், ஏறி பாடுங்க ஐயா. கொஞ்சம் மேலே வாங்க ஐயா. நல்லா மேலே வாங்க, கொஞ்சம் மேலே வாங்க. சரி, நாடியை பதிங்க கொஞ்சமா. இன்னும் கொஞ்சம் பதிங்க, இன்னும் கொஞ்சம் பதிங்க நாடியை.
அந்த சிட்டியில் உள்ள மாதிரி உங்களுக்கு அதே உங்களோட பேருக்குரிய முகமுடிய போட்டிருக்கோம். சரிதானே? இப்போ வந்து இந்த ட்ரீட்மெண்ட் மெஷின் வந்து சுற்றி உங்களுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை வழங்கும். சரியா? அது உங்களுக்கு படாது, ஒன்றும் செய்யாதான், வலிக்காது, ஒன்றும் செய்யாது. அசையாமல் இருந்தீங்கன்னா சரி. லாஸ்ட்